Hello friends, welcome to Karthika Tinto Sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன drawing வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் drawing தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட இன்ட்ரோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் மெட்டீரியல்ஸும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது Brustro Gray Sketchbook toned paper. பாருங்க, அதுக்கான நான் என்னென்ன பென்சில் யூஸ் பண்றேன்றதை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த பல்பை நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பேப்பரில் எப்படி கொண்டு வர போகிறோன்றதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நான் ஒயிட் பென்சில் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சில் கிடையாது, சார்கோல் ஒயிட் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். பல்போட ஹைலைட் பார்ட்டுக்காக நான் ஒயிட்டை வந்து கார்னர்ஸில் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி எங்கெங்கே நமக்கு வந்து அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வேணுமோ, ஒயிட் ஹைலைட்டாக வேணுமோ, அந்த இடத்துலலாம் நம்ம ஒயிட் தான் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அது நான் ஸ்மச் பண்ணுறதுக்கு பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நான் ஸ்மஜிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கார்னர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து ப்ரஷ் டச் பண்ணுறேன் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி. ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஆஷ் கிரே எஃபெக்ட் வரணும் இல்லையா பல்பில். நமக்கு ஒரு ஷேடோ ப்ராசஸில் தெரியும்ல, நீங்கள் பார்த்தீங்கனாலே பல்ப் நம்ம விஷுவலாக வந்து பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக கொடுத்துக்கிறேன். எங்கெங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒயிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒயிட் சார்கோல் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லைட் எஃபெக்ட்டுக்கு நம்ம ரெண்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஒயிட் சார்கோல், இன்னொன்று நார்மல் கிராஃபைட் பிளாக். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்மஜிங் பண்ணுறதுல தான் இந்த டெக்னிக் வந்து எப்படி ரியலிஸ்டிக்காக வருதுன்றதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ்ஷை வந்து ஃபுல்லாகவே லைட்டாக அந்த கார்னர்ஸ்லாம் டச் பண்ணுறேன் ஆஷ் கலர் எஃபெக்ட்டுக்கு. அந்த நமக்கு ஒரு ஆஷி எஃபெக்ட் இருக்கும் இல்லையா பல்பில், அந்த கிளாஸி எஃபெக்ட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து அந்த எஃபெக்ட்டுக்காக நான் லைட்டாக கார்னர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒயிட்டையும் தென் இந்த ஆஷ், இந்த ரெண்டு எஃபெக்டையும் நம்ம வந்து ஒரிஜினல் இமேஜோ இல்லை ஒரிஜினல் பல்பையும் பார்த்து நம்ம கொண்டு வரப்போ தான் நமக்கு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம் டெக்னிக்கு. இந்த பல்பு பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாருமே நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதே மாதிரி இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சயின்ஸ்லலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பல்பு யார் கண்டுபிடிச்சான்னு நம்மளுக்கு வந்து அந்த கொஸ்டின் வரப்பே தெரியும். அது வந்து எடிசன் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும். பட் ஆனால் அது வந்து உண்மையான காரணம் அவர் தானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 1802 வந்து ஹம்ஃபே டேவின்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் லைட் வந்து அவர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. எலக்ட்ரிசிட்டியை வச்சு அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரிக் பேட்ரி யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஆர்க் கிளாம்பாக அவர் தான் வந்து 1802 வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. இதை கண்டுபிடிச்சிருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா 1850 வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு. ஏன் ஃபஸ்ட்டு இது ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த லைட்டிங் வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து லாங் லாஸ்டிங்காக இல்லாதனால அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அப்படியே அந்த இன்வென்ஷன்லேருந்து அவர் வந்து வெளியேறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1850 அந்த டைம் பீரியடில் ஜோசப் வில்சன் செவன் அவர் தான் வந்து லைட் பல்பை வந்து திருப்பி கிரியேட் பண்ணுறதுக்கு அவரோட இன்வென்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த அவர் கண்டுபிடிக்கிறதையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எஃபெக்டிவாக வந்து லாங் லாஸ்ட்டாக இல்லாமல் அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆகுது. ஸோ அவரும் வந்து அவரோட ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணுறாரு. தென் பார்த்தீங்கன்னா அவரே வந்து கண்டினியூ பண்ணுறாரு. 1817 திருப்பியுமே வந்து அவரே வந்து அவரோட ப்ராஜெக்டை திரும்பி எடுத்து ரீஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம என்ன வந்து இன்னும் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கிளாஸி எஃபெக்ட் ட்ராயிங்கில் கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து உள்ள அந்த ஒயரிங், அந்த டங்ஸ்டன், அந்த இருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் கலரில் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். நான் நார்மலாக பிளாக் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸ்டெட்லரோடது தான் யூஸ் பண்ணுறேன், கிராஃபைட் பென்சில். நீங்கள் வந்து வேறு என்ன பிளாக் கலரில் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக வந்து என்ன பென்சில்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் பென் கூட நீங்கள் ஷார்ட் லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இன்ஃபர்மேஷனில் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் திருப்பி வந்து இந்த 1817 அகெயின் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்பியும் அகெயின் ஃபைனலாக என்ன பண்ணுறாருன்னா 1878 வந்து அவரோட முன்னாடி இருந்துச்சு இல்லையா ப்ராப்ளம்லாம் வந்து ஷார்ட் டைம் ப்ராசஸாக இருந்தது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுறாரு. அதுக்கு அப்புறமேட்டு இந்த ப்ராஜெக்டோட பேட்டன்ட் வந்து யார் வாங்குறாருன்னா எடிசன் வாங்குறாரு. அவர் வந்து 1879 வாங்குறாரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த இன்வென்ஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதோட என்ன சொல்கிறது, அதோட லைஃப் டைம் பீரியட் சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராப்ளம்னால அது ட்ராப் அவுட் ஆனதுனால எல்லாருமே அந்த இன்வென்ஷன்லேருந்து விலகுறாங்க. அதோட பேட்டன்ட் அதோட உரிமை வந்து ஃபைனலாக வந்து எடிசன் வந்து வாங்குறாங்க. எடிசன் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலக்ட்ரிக் பல்ப் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாகவே பல்ப் யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எடிசன் தான் மைண்ட் செட்டுக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இத்தனை பேர் அதில் உழைப்பு இருந்திருக்கு, இத்தனை பேரும் இருந்திருக்காங்க. இப்போ இந்த பல்பு வந்து எதால் வந்து டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், அந்த மேட் ஆஃப் கிளாஸஸ். அந்த கிளாஸில் என்ன மிக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அரகன் அண்ட் நைட்ரஜன். எதுக்குன்னா அந்த ஃபிலிக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பல்போட ட்ராயிங் ப்ராசஸில் பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த காப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட் தான் நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். எங்கெங்கே ஹைலைட் வேணுமோ அந்த இடத்துல ஒயிட் கலருக்காக நான் முன்னாடியே வந்து அந்த ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். தென் கலர் பென்சில்ஸ் வந்து நான் ப்ரௌன் ஷேட், பிளாக் ஷேட் யூஸ் பண்ணி அந்த காப்பர் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்மஜிங் ப்ராசஸில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி அந்த ரியலிஸ்டிக்காக கொண்டு வரோன்றதை பாருங்கள் ஒன் பை ஒன்னாக. ஸோ பல்பு வந்து இன்வென்ஷன் பற்றி நான் கொஞ்சம் தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் மெயினான லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் பார்த்து இன்னும் நிறைய என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து இந்த இன்வென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ட்ராயிங் ப்ராசஸில் சொன்னேன் இல்லையா, இப்போ பிளாக் கலர் ஷேடு அந்த ப்ரௌனோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்மஜிங் ப்ராசஸ் பண்ணுறப்ப நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே ரியலிஸ்டிக்காக கிடச்சிரும் அவுட்புட். இப்போ பாருங்கள் ஸ்மஜ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஹைலைட்காக எரேசர் யூஸ் பண்ணி தான் நான் அங்கங்கே கிளியர் பண்ணுறேன். தென் நமக்கு அந்த ஆரேஞ்ச் எஃபெக்ட், அந்த காப்பர் எஃபெக்ட், ஆரேஞ்சுன்னு சொல்கிறது அந்த காப்பர் எஃபெக்ட்டுக்காக எந்தெந்த இடத்துல வேணுமோ நான் மறுபடியும் பென்சில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நான் மறுபடியும் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டாக ஷேடோ எஃபெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து செப்ரேட்டடாக நமக்கு பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்கு நம்ம ஷேடோ எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அதுக்காக நான் கீழே வந்து ஷேடோ எஃபெக்ட்டுக்காக ஜஸ்ட்டு பென்சில் வச்சு நான் கொடுக்குறேன். பாருங்கள், அப்போ தான் நமக்கு இந்த பல்ப் வந்து ரியலிஸ்டிக்காகவும் தனியாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். எப்பொழுதுமே கொஞ்சம் ஆப்ஜெக்ட் ட்ராயிங்க்கு நமக்கு ஷேடோ தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது நம்ம கொடுக்குறப்ப பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்துடும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஷேடோ பார்ட் கம்ப்ளீட் பண்ணோன்னே நமக்கு ஃபுல்லாகவே இந்த ட்ராயிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்க, நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஜஸ்ட் எங்கெங்க வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் ப்ரௌன் கொஞ்சம் டச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ளோஸ் வியூ பார்க்க போகிறோம், ஷேடிங்க எப்படி வந்திருக்குன்றத.
ஸோ இதே மாதிரி நீங்களும் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கணும்னா நம்ம சேனலில் இதுக்கான பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி ரொம்ப சிம்பிளான ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஆப்ஜெக்ட் வரைக்கும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.